ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாங்க. என்னோடய கடைக்கு வந்து சரக்கு வந்தது. காலையில் ஒரு 11 மணி போல் தாங்க வந்தது. செம்ம வெயில் 11 மணிக்கே. சரி அப்போவே சரக்குலாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தேன். பிஸ்கட்டு, ரஸ்க்கு அந்த அட்டை பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு அட்டை பாக்ஸ்லாம் கிழித்து மடித்து வச்சுருவேன். பழைய பொருள் வாங்குறவங்க வந்து இந்த அட்டை பாக்ஸ்லாம் ஒரு கிலோ கணக்கில் ஒரு ரேட் போட்டு என்கிட்ட வாங்கிப்பாங்கங்க. அதுக்காக அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதெல்லாம் எடுத்து நம்ம எப்போயும் வைக்கிற இடத்துல அட்டை பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பிஸ்கட்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அது போக அட்டை ஐட்டமும் கொஞ்சம் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டேன். நிறையா பேர் வந்துட்டு ஈஸியாக சொல்லுவாங்கங்க, உனக்கு என்ன கடை வச்சுட்ட, வீட்டிலே இருக்க, வீட்டிலே இருந்துட்டு நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்க கஷ்டம் வந்து நமக்கு தாங்க தெரியும். அடுத்தவங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. நம்ம வந்து சம்பாதிக்கிறோன்றது மட்டும்தான் தெரியும். சரக்கு வந்தால் எடுத்து வைக்கணும். அந்த சரக்கெல்லாம் நம்ம நின்று சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் லாபம் கிடைக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற விட லாபம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இது எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர்லாம் வந்துட்டு கொஞ்சம் சம்மர்னால் பல்காகவே வாங்குவாங்க நிறையா பேர். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா கலருமே ஒரு ட்ரேக்கு 30 வரும். ஸோ எல்லா கலருமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கூலிங் வந்து பல்காக கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மகி வந்து கொஞ்சம் பார்த்தாங்க. நான் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய டே பை டே ஒர்க்கு, கடையில் ஒர்க் இருக்கும். கடை வேலை முடிஞ்சிட்டா என்னோடய வீட்டோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.